ஓய் பாப்பா என்னடி ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிருக்க ஒன்னும் ஆகல இன்னும் ஆகல எனக்கு ஹெல்ப் பண்றியா ஏன் மறைக்கிற எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் தீப்பெட்டி எடுத்துட்டு வா எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா வாடையே பிடிக்காது அதை வச்சு காலில் சுட போறியா அதை வச்சு காலில் சுட போறியா போய் வெளில வச்சுட்டு போ டேய் குடுல அந்த வாடையே பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன் அதை வச்சு நாடகம் போட்டு மழுப்பாக போ நீ எடுத்துட்டு வா பாப்பா தெரியாது தீப்பெட்டி எடுத்துட்டு வா தெரியாது என்ன சொல்ல மாட்டானா வாடையே பிடிக்காதுன்னு தெரியுமா நான் வாட போனேன் நான் படுத்த போறேன்னு சொல்லவே இல்லையே காலை வலிக்குது நேரம் அப்ப எடுத்துட்டு வா ஒரு ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணதே இல்லை எடுத்துட்டு வா தீப்பெட்டி எடுத்துட்டு வா எந்திரிச்சு ஓடி போயிடு தீப்பெட்டி போன்னு சொல்லிட்டேன் தீப்பெட்டி எந்திரிச்சு போக முடியுமா முடியாது ஒரு வாட்டி எந்திரிச்சு போ தீப்பெட்டி எடுத்துட்டு வான்னு எந்திரிச்சு போண்டே நானே எடுத்து பார்த்தேன் இங்கே பார்த்தேன் எந்திரிச்சு போ ஸ்டைலா இருக்கா எந்திரிச்சு போ ஸ்டைலா இருக்கா இனிப்பா இருக்கு இனிப்பா இருக்குல்ல சேர்ந்து எடுத்து இருக்கிறையா எடுத்து போல எடுத்து வர மாட்டேன் நீ பார்த்தேன்னா அதான் தர அப்பா தர தர நான் சொல்றேன் ஓய் ये उनसे दारा मैं அது முட்டாய் இல்ல சிகரெட் முட்டாய் தெரியாதா இல்ல வாயை கொண்டு சிகரெட் முட்டாய் உட்கார் ஏய் மீதி என்ன நாடகம் போட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள ஒரு ரோட்டி அடிச்சு போறோம் வெளில போப்பேன் இல்ல போவா வெளில போன்ட்டேன் ஏய் நஞ்சுறோம்ல அப்படியே நான் வெளியே எப்பவுமே வேலைக்கு போகும்போது அடிப்பேன் தெரியாதா வேலைக்கு போகும்போது எப்பவுமே அடிப்பேன் அவனை மறைச்சிட்டேன்
என்ன ரியாக்ஷன்? ஒரு ரியாக்ஷன் இல்லை. மற்ற எல்லா பழக்கம் விட்டுட்டு சேர்த்து மட்டும் உடம்பு ரெகுலராக வேலைக்கு போகும்போது வரும்போது அடிச்சுட்டு அண்ணி பார்க்க கொண்டு வந்து இன்னைக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சா? என்ன சொல்லுவா? உச்சு உச்சுன்னு நான் போன கொடு. போன போடாத. நான் அடிச்ச உனக்கு என்ன? வீட்டுக்கு வந்துடா. வீட்டுக்கு வந்துடா. ஒரு வாட்டி அடிச்சேன் நான். இதோட நான் விட்டுருவேன். ஒரு வாட்டி. ஒரு வாட்டி நீ பத்தவி சீர்கல்ல எவனுக்கு தேவையில்லாம அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு நாள் வாழ்ந்து போயிருக்கேன். தேவையில்லாத பேச்சு பேசாது. பேசாத. அவன் என்ன எழுதி ஆமா என்ன பண்ணணுன்ற என்ன பண்ணணுன்ற கைஸ் பிராங்க் முடிஞ்சு மேடம் ஓரளவு கன்வின்ஸ் பண்ணியாச்சு. ஏன் பாதியிலே கட் பண்ணிட்டேன்னா மேடம் ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் பாதியிலே அதை கட் பண்ணிட்டேன். எப்படி இருந்துச்சு பிராங்க்கு? சத்தமாக சொல்லுங்கள். என் மூஞ்சி மாதிரி இருந்துச்சான். என் மூஞ்சி மாதிரி நல்லா தான் இருந்திருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.